செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் நடைபெறும் 2 IPL போட்டிகளின் தேதியை மாற்றக் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் நடைபெறும் 2 IPL போட்டிகளின் தேதியை மாற்றக் கோரிய மனு தள்ளுபடி. தேர்தலை காரணம் காட்டி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு போட்டியில் எந்த விதிமீறலும் நடைபெறவில்லை எனவும் 2வது போட்டியையும் கண்டு ரசியுங்கள் எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. யூகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த வழக்கை ஏற்க இயலாது என்று தெரிவித்து இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் நடைபெறும் 2 IPL போட்டிகளின் தேதியை மாற்றக் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலை காரணம் காட்டி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், முழு விவரங்கள். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தை எட்டிருக்கும் நிலையில ஏப்ரல் 4 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கலந்து கொள்ளும் அந்த போட்டி நடத்த திட்டமிட்டப்பட்டது. இந்த 2 போட்டிகளிலுமே இந்த தேர்தல் முடிந்த பிறகு நடத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் இந்த சேப்பாக்கத்தை சேர்ந்த பிரபாகரன் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அதாவது வழக்கமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் என்ற பணிகளுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டியுள்ளது. அத்துடன் இந்த IPL போட்டிகளுக்கான பாதுகாப்பும் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு போட்டியை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் இந்த 2 போட்டியை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இன்று தலைமை நீதிபதி அமர்ந்து விசாரிக்க வந்தது. அப்போது ஏற்கனவே ஒரு போட்டி நடந்து முடிந்துவிட்டது. அப்போது எந்த ஒரு விதிமீறலும் நடைபெறவில்லை என்று தெரிவித்து 2வது போட்டி கண்டு ரசிகர்கள் என்று நீதிபதி தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் வெறும் யூகத்தின் அடிப்படையில், இந்த அச்சத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் இந்த ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார்கள். இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதன்.